சாதியிலையும் இருக்கிறான், படிப்புலையும் பண வளத்திலையும் ரொம்ப தாழ்வா ரொம்ப வந்தான். அதனால தலித்துகள் பரையர் மக்கள் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் நினைக்காதீங்க. என்ன இதுல யாரு 2 பேர் பின்தங்கினா அவன் பூரா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அதனால எங்களுடைய தென்னையப்பட்டி கிராம மக்களுடைய கல்லறையை மீட்கும் வரை அந்த போலியான பட்டாவை ரத்து செய்து நேர்மையான இந்த தலித்து மக்களுக்கு சுடுகாட்டிற்கு பட்டா போடும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. கண்டிப்பாக இன்னும் 2-3 தினங்களிலே தேர்தல் அறிவிக்க போறார்கள். சென்னையப்பட்டி கிராம மக்களுக்காக எங்களுடைய தலித் சொந்தங்கள் ஆங்காங்கே சிறு சிறு இயக்கங்களை ஒன்றிணைத்து சென்னையப்பட்டி கிராம மக்களுக்காக குரல் கொடுத்து கல்லறையை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. வருகின்ற இந்த 2-3 தினங்களிலே நாங்கள் எல்லோரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தலித் இயக்கங்கள் மற்ற சர்வ கட்சி நண்பர்களை ஒன்றிணைத்து சென்னையப்பட்டி கிராமத்தில் உட்கார்ந்து மக்களுக்கான பிரச்சனையை அந்த இடுகாட்டை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அவசியம் தேர்தல் புறக்கணிப்பு. கண்டிப்பாக அந்த மக்களுக்காக நாங்க டோட்டலா இன்னும் 3-4 மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய அமைப்பு தோழர்கள், சிறு சிறு அமைப்பு தோழர்கள் எல்லோரும் ஒன்றிணைத்து சென்னையப்பட்டி கிராமத்திலே தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்து இந்த கண்டன உரையை முடிக்கின்றேன். பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் சென்னையப்பட்டி கிராமத்தினுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2022 இந்த கல்லறை கருப்பையா மகன் சிவன்ராஜு துறைக்கு போனது தெரிந்துவிட்டது. உடனே நாங்கள் வருவாய் அலுவலர்கள் விஓ ஆரை அனைவரிடம் சென்று எங்களுடைய கல்லறையை சிவன்ராஜ் துறைக்கு பட்டா போட்டு இருக்கிறார்கள், அதை எங்களுக்கு திரும்ப பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டோம். அவர்கள் நீங்கள் வட்டாட்சியரிடம் மனு கொடுங்கள் என்றார்கள். நாங்கள் வட்டாட்சியரிடமும் மனு கொடுத்தோம். வட்டாட்சியர் அவர்கள் எங்களுக்கு போங்க பேசிக்கலாம் என்று சொன்னார்கள். வந்து நேரில் பார்வையிட்டார்கள். அந்த பட்டா போட்ட சிவன்ராஜ் துறை அவரையும் அவருடைய அப்பாவையும் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி கேட்டீங்க என்று கேட்கவில்லை, இருங்கள் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். திரும்ப 2022 தொடர்ந்து நம்ம குளத்தூருடைய வட்டாட்சியரை அணுகினோம். அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் போய் சென்று மனு கொடுங்கள் என்றார்கள். நாங்கள் 2022 இருந்து இன்று வரை திங்கட்கிழமை மனு நீதி நாள் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரையிலும் வருவாய்த்துறையோ எதுவா இருந்தாலும் எங்களுக்கு வந்து இருங்க, பொறுத்து இருங்க, செஞ்சு தர்றோம்னு சொல்றாங்களே தவிர செஞ்ச பாடு இல்லை. அந்த பையன் வந்து எதுவா இருந்தாலும் எங்க உள்ள நுழையக்கூடாது என்று சொல்கிறான். அவன் என்ன தானியப்பட்டி கிராம பொதுமக்களுக்கு கண்டர்போகோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை தோழர் ஓவியர் ஆறுமுகம் அவர்களுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய குழுவின் சார்பாக இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறோம். குளத்தூர் தாலுகா சத்தியமங்கலம் ஊராட்சி சத்தியமங்கலம் வட்டம் நாணயம்பட்டி கிராமம் புலையன் 204/17 204/32 204/21 2024/16 ஆகிய நிலத்தில் அமைந்துள்ள பறையர் கல்லறை மோசடி செய்த பட்டா போட்ட உடையான்பட்டி கருப்பையா சோழங்கதேவர் மற்றும் அவரது மனைவி மெய்யாத்தாள், அவரது மகன் சிவன்ராஜ் சோழங்கதேவர் ஆகியோரை கண்டித்து வருவாய்த்துறையை மீட்டெடுக்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்
தானையம்பட்டி பொதுமக்களுக்கு கண்ணையப்பட்டி பொதுமக்களுக்கு ஆங்காங்கு நிலத்தை தான் வந்து நாங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு நிலம் வந்து குளத்தூரில் வந்து இன்னொரு தொங்கோட பட்டா போட்ட நிலத்தை வந்து இவங்க வந்து பட்டா போட்டாங்க. அது சம்பந்தமாக நம்ம பேசி அந்த இதை வந்து அதை மீட்டெடுத்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா இப்படி வந்து பட்டா போட்ட நிலத்தை வந்து பட்டா போடுறத பற்றி ஒன்றும் பிரச்சனை அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து சுடுகாட்டில் போயிட்டு இடத்த பிடிச்சி பட்டா போட்டு விற்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க ஒரு சில பேர். ஆகையால் வந்து வருவாய்த்துறையை வந்து இதுக்கு வந்து துணை போறாங்க. இது வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய தலைவரும் PK முருகேசன் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். தோழர் டைட்டானிக் செந்தில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் சனியப்பட்டி பொதுமக்களே, எங்களுடைய பேச்சை கேட்பதற்கு சந்து பொந்து இன்றி இருக்கெல்லாம் நின்று கொண்டு எங்களுடைய பேச்சை ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும், காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இந்த மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் சார்பாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்றேன். நான் எடுத்திருக்க முடிவு என்ன என்றால், பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் சார்பாக என் சட்டம் உன்னை காப்பாற்றும், முடியலை என்றால் என் போராட்டம் உன்னை வெற்றி காங்கும். இதுதான் எங்களுடைய தலைப்பு. சட்டம் முடிந்த வரையும் உங்களை போராட்டத்தை காப்பாற்றுவதற்கு பாடுபடுவோம். முடியலை என்றால் இது மாதிரி போராட்டத்தை தவிர்க்கிறோம். அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக ஆய்வு நடத்தி சில பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு பொதுமக்கள் சார்பாகவோ, பெரியார் அம்பேத்கர் மக்கள் சார்பாகவோ, இல்லை பல அமைப்புகள் சார்பாகவோ நாடினா சர்வ சாதாரண அதிகாரிகள் எங்களை துரிசூரமாக பதிலை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நாட்டிலே வந்து குடியிருக்கிறார். நாங்கள் நேரடியாக உங்களுக்கு வரேன். புதுக்கோட்டையில் கிட்டத்தட்ட இதே புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் 1200 ஊரில் இருந்து குடியிருக்கும் பகுதிக்கு பட்டா கேட்டு போராட்டம் நடத்தியிருக்கார்கள். ஆனால் யாருக்குமே சிவி சைக்கல. இதே புதுக்கோட்டை கலெக்டர். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செத்து புதைக்கின்ற ஒரு சிறுவாட்டை பட்டா கேட்கணும், உடனடியாக ஆய்வு நடத்தி உடனே பட்டா நடத்தினேன். இது காரணம் பணம். இந்த வருவாய்த்துறைக்காரன், இந்த துறைக்கு வந்து வருவாய்த்துறை இல்லை, இதுக்கு அதிகாரி. ஏன்னா அதிகாரிகளை வந்து மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப 2026 வரை தேர்தல். யார் தேர்ந்தெடுக்கிறது? மக்கள். மக்கள் யாரு? எஜமான். இந்த எஜமான் கிட்ட போய் தான் நாம் அனைவருமே சேர்ந்து ஓட்டு வாங்குறோம். உங்களை காப்பாற்றுகிறோம் என்று காலை கையை பிடித்து ஓட்டு வாங்குறோம். ஓட்டு வாங்கின பிற்பாடு எங்க போய் உட்காந்துக்கிறோம்? கோட்டையில போய் உட்காந்துக்கிறோம். திரும்பி பார்க்கறது இல்லை. காரணம், நாம் கோட்டையில் உட்கார்ந்த பிற்பாடு என்ன நடந்தாலும் ரைட்டு இருந்துக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மக்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி தேர்தல் நேரத்தில் வரும்போது ஓட்டு போடாமல் புறக்கணிக்கணும். இதுக்கு முன்னால் ஓட்டு வாங்குறவர்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஏன்னா என் வாயில சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் வேட்பாளர் நிற்கிறேன். தயவு செஞ்சு சரி, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பெரியார் அம்பேத்கர் மக்கள் சார்பாக நான் நிற்கிறேன். என்னை புதுக்கோட்டை தொகுதி மக்கள் ஒரு வெற்றி வேட்பாளராக சட்டசபைக்கு அனுப்பினால் முதல் கோரிக்கையாக வைப்பேன், தலித்துக்கு ஏற்படும் அநியாயத்தை தட்டி கேட்பேன். அதற்கு முதலாக நான் குரல் கொடுப்பேன். இரண்டாவதாக, ஏழைகள் இருக்கும் குடிசைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையும் வீடு கட்டுவதற்கு நிதி வழங்கப்படும். ஏன்னாக்கா உங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்ட் கட்டேன் 10 லட்சம் 15 லட்சம் பஸ் ஸ்டாண்ட் கட்டேன். குடியிருக்க பகுதிக்கு வந்து 3 லட்சம் 3 லட்சம் வச்சு என்ன பண்ண முடியும்? பேஸ்மெண்ட் தான் போட முடியும். அவனை கடங்கரன்னு ஆக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நாம் வீடு கொடுக்கும் போது அவனுடைய பணம் கிடையாது, அரசாங்க பணம், பொதுமக்கள் பணம். அப்படி அரசாங்கத்தை வீடு கட்டி போட்டோம்னா அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு
அரசினுடைய சின்ன அங்கே பதிக்கப்படணும், இல்லாட்டி தேசிய கொடிதான் அந்த வீட்டில் பதிக்கப்படணும். இல்லை என்றால் முதலமைச்சர் இருக்கும் சரி, அவன் பரம்பரையா வந்தாலும் அந்த இதில் அந்த வீட்டில் பதிக்கப்படாது. மூணாவது, புதுக்கோட்டையில் என்னை சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தது 3வது முறையாக. புதுக்கோட்டையில் 7 மாவட்டத்தில் காவிரி உயர்நீர் திட்டத்தை கண்டிப்பாக கொண்டாடுவதற்கு நான் பாடுபடுவேன். ஏனென்றால் மக்கள் குரலை எழுப்புவதற்கு ஒருவனத்தன் சட்டசபையில் இருக்க வேண்டும் என்றால் பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகத்தினுடைய மாநில தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்தால் குரல் கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவிக்கிறேன். அந்த மருத்துவமனையாக புதுக்கோட்டை மருத்துவமனையை நான் உருவாக்குவேன். ஏன்னா புதுக்கோட்டையில் அவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி நோயாளிகள் பார்க்குவதற்கு சிறந்த டாக்டரும் இல்லை, சிறந்த நவீன கருவிகளும் இல்லை. காரணம் எல்லாமே தனியாரிடம் போய்விட்டது. இதற்கு நான் எல்லாருமே ஏழை போல எல்லாருமே தனியாரில் போய், அதனாலே தமிழ்நாட்டை சிறந்த மருத்துவமனையாக உருவாக்குவேன். அதே நேரத்தில் விவசாயிகள் இன்னைக்கு நடுத்தெருவில் செத்து குமிக்கின்றார்கள். காரணம் விலைவாசி ஏத்தங்கள். விலைவாசி ஏத்தத்தினால எந்த ஒரு விவசாயம் செய்ய முடியாது. காரணம் எப்படின்னா அரசு அந்த அளவுக்கு மெத்தனை போல் காக்கிறது. ஒரு விவசாயி ஒரு உரம் வாங்க போனா என்ன விலைன்னு சொல்லுகிறேன், அவன் வைக்கிற விலை. ஒரு மருந்து வாங்க போனா அவன் வைக்கிற விலை. ஒரு பிரச்சனையோ ஒரு விவசாயத்துக்கு எது பண்ண போனாலும் அவன் வைக்கிற விலை. ஆனா விவசாயி கொண்டு போற நெல்லுக்கு அவன் வைக்கிறதே விலை. ஆனா நான் வைக்க முடியாது. ஏன்னா நான் விவசாயி செய்கின்ற ஒரு நிலத்தை அந்த அறுவடை செய்த நெல்லை கொண்டு போனா அவன் அரசாங்கம் என்ன செய்கிறோ அதுதான் விலை. ஆனால் அது என்னை தேர்ந்தெடுத்தால் மாற்றி அமைக்கப்படும். விவசாயி செய்கிற விலை தான் விவசாயிகள் அந்த லாபத்தை அடைய முடியும். நீ வைக்கிற விலையை தவிர்க்க முடியாது. 7 மாவட்டத்துக்கு காவிரி உபநீர் திட்டம் சொல்லி ஆண்டாண்டு காலமா 37 வருஷமா அதிமுக திமுக மாத்தி மாத்தி சொல்லுகிறான் காவிரி உபநீர் திட்டம் கொண்டாடணும். ஆனா சொல்லுவேன், செய்ய மாட்டான். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் என்னை தேர்ந்தெடுத்தால் முதல் முறையாக கையெழுத்து போடுவதற்கு நான் குரல் கொடுப்பேன். மீண்டும் சொல்கிறேன், காவிரி உபநீர் திட்டத்தை புதுக்கோட்டை மக்கள் என்னை கோட்டைக்கு அனுப்பினால் காவிரி உபநீர் திட்டத்தை 7 மாவட்டத்துக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று இந்த கூட்டத்தை வழியாக தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் ஏழைகள் வாழ்கின்ற இடத்தை நீ ஆக்கிரமிப்பு நினைத்தால் உன்னை அழிப்பதற்கு தயங்க மாட்டேன் என்பதை இந்த கூட்டணி சார்பாக தெரிவிக்கிறேன். வாழ்கின்ற இடத்தை நீ செய்கிறாய். சிறுவாட்டை பட்டா போடுவதற்கு பரதேசி நாய, வருவாய்த்துறை நாய இலக்கு. ஏனென்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது. அதனால சொல்றேன், கலெக்டர் புலி மாதிரி உள்ள நுழைஞ்சாலும் பூனை மாதிரி வெளியே. ஏன்னா அதனுடைய காட்சி மனு கொடுத்த போறவங்க அது ஒரு கல்லறைக்கு கொடுத்து போயிடலாம். ஏன்னா கலெக்டர் கொடுக்க மனு ஒண்ணுதான் பட்டு புலத்தை பிழைக்க வேண்டிய நிலைமை. மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து சிறுவாடும் தோன்றியது. நல்லா கேட்டுக்கங்க, மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து சிறுவாடும் தோன்றியது. அதே நேரம் சொல்றேன், சிறுவாடு இல்லாம ஊரு இருக்காது, ஊருன்னு இருந்தா சிறுவாடு இருக்கு. அந்த சிறுவாட்டையே போயிட்டு பட்டா போடுறேன். இது எந்த வழியில நியாயம்னே தெரியல இந்த வருவாய்த்துறைக்கு. அதே சொல்லி வருவாய்த்துறை 400 பேர் தலித்து மக்கள். நல்லா கேட்டுக்க, தலித்து மக்கள் இருக்கிறதெல்லாம் குடிசை வீடு, கடல் கரைக்கும் பக்கத்துல. அங்க 400 குடும்பத்திலும் கிட்டத்தட்ட 240 பேர் படிச்ச பட்டாதாரி இளைஞர் இருக்காங்க. ஏன்டா இவங்களுக்கு அந்த வீட்டுக்கு பட்டா வாங்க முடியாதுன்னா இவங்க படிச்ச படிப்போட நின்றுக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஊர்ல யாய் அப்படின்னா கல்லறை இருந்திருந்தா இந்த 400 குடும்பத்துக்கும் பட்டா கிடைச்சிருக்கு. எப்படா கிடைக்கும் அப்படின்னு, ஏன்னா இங்க ஜாதிக்கு பார்த்திருப்பேன். அப்ப அதுல யாரோ ஒருத்தர் நல்லா செஞ்சு உங்க அந்த வீட்டுக்கு பட்டாவுக்கு ஏற்பாடு கொடுத்திருப்பேன். அங்க கல்லர்களும் இல்ல, படிச்சே பூரா மீன் பிடிச்சே இருக்கேன். அதனால கல்லர் இருக்கிறதுக்குள்ள எல்லாருமே நிம்மதியா வாழலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே போலாம். ஏன்னா எங்க ஊர்ல கல்லர்கள் அதிகம். அதிலிருந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு துப்புப்பட்டு தோரங்க இன்னைக்கு நான் பெரியார் அம்பேத்கர் மக்கள் கல்வி சார்பாக வந்திருக்கேன். காரணம் அவர் இருந்து ஆதிக்கச்சாரிகள் இருந்து அழிந்து நடுத்தரில் நின்று இன்னைக்கு மனிதனாக உயர்ந்திருக்க காட்டலாம். அத்திப்பட்டிங்கிற கிராமம் சொல்லுவாங்க எல்லாருக்குமே, அது படத்துல பார்த்திருப்பான். தடுப்பு சுவர் கட்டமே ஓட்ட வந்துச்சுங்க. ஆனா பொய்யநல்லூர்ல தடுப்பு சுவர் கட்டிருக்கேன். ஆனா குடியிருக்க பகுதிக்கு பட்டா கிடையாது. அதே மாதிரிதான் நீ சனைப்பட்டியில ஊரு இருக்கு, சிறுவாடு இருக்கு, கல்லறை இருக்கு. அந்த இடம் எங்க இருக்குன்னா ஒருத்தர் சேவை சம்பந்தத்தை சேர்ந்தா எப்படி போயிருக்கு. இந்த கலெக்டர்